ஹாஸ்பிட்டலில், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர், நர்ஸு, பேஷண்ட்ஸ் இவங்களாம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரிங்க்ஸ் இருக்குது. எல்லோரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலே ட்ரிங்க்ஸ் இருக்குது. கீழே கொடுக்குறேன் பாருங்கள் அந்த வீடியோ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செம்மனூர் ஹாஸ்பிட்டல் கிடைக்கல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தால் ஹாஸ்பிட்டல் அப்படி உட்காந்து குடிக்கிறவங்கள சரக்கு ஒரு பயனுள்ள ஹாஸ்பிட்டல். பிளான் பண்ணி குடிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸு, சைட் இஷ்யூ எல்லாமே ப்ராப்பராக எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டும் இருக்காங்க. அந்த பாட்டிலில் பாதி காலி ஆகிட்டுருக்கு, மீதி வச்சுட்டு போயிருக்காங்க போல. ஆப்ரேஷன் பண்ண போயிருக்காங்களோ என்னவோ தெரில. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்ட்டு இதை பார்த்து தெரியுது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரிங்க்ஸு இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம அந்தளவுக்கு வந்து யாருக்குமே பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுதான் உண்மை. யாருக்கும் இங்கே பயம் இல்லை. ஸோ யார் வேணாலும் எது வேணாலும் தைரியமாக பண்ணலான்னு எல்லாமே தெரியுது நடக்கிறத பார்த்தா. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை தவிர மீது எல்லாமே கரெக்டாக இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் டாக்டரும் தான் காணாமல் போயிடுறாங்க. மற்றபடி எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு தான் இருக்குது போல இருக்குது. ஸோ சூப்பரில் இப்படி தான் இருக்கணும். நாடுனா இப்படி தான் இருக்கணும். ஹாஸ்பிட்டல்னால் இப்படி தான் இருக்கணும். கற்றுக்கோங்க பார்த்து.